போதை தலைவிரிச்சு ஆடுதுங்க. இதெல்லாம் எப்படி என்னால வந்து ஏத்துக்க ஜீரணிக்க முடியல. அதெல்லாம் வந்து விளையாட்டு கிடையாது, இதெல்லாம் டென்ஷன் ஆகுதுங்க. நீங்க இப்போ இந்த ஆட்சியில போதை அதிகமா இருக்குன்றீங்க. ஆமா, கரெக்டா? கண்டிப்பா சார். நீங்க என்ன சார் சொல்லுங்க? 1% கூட போதை பழக்கமே இல்ல. நேத்து ராத்திரி கூட சிரிக்காதீங்க, நேத்து ராத்திரி கூட விஜய் வந்து எங்க முதலமைச்சர் வந்து மாறு வேஷத்துல போயிருக்காரு. எங்க போனாரு? கரூர் மக்களை பார்க்க போறாரு சார். பார்க்க போறாரு. எப்போ? கூடிய வரவில்லை. 2வது வாரத்துக்கு திட்டமிடுறா போலியா போறதுக்கு? திட்டமிடுதல். இடைத்தேர்தல் வரப்போது போவோம் நாங்க. இடைத்தேர்தல் அது எங்களுக்கு தெரிஞ்சுதான் போறீங்களா? இப்ப இந்த ஒருத்தர் விஜய் பாஸ்கர் வந்தாரு போல. எம்ஆர் எதுக்கு வந்தாரு? இதுதான் இப்ப போறது செட்டிங் தான் பக்காவா. இல்லன்னா போக மாட்டாருல்ல. இப்ப போறாரு. பாத்துங்க, எல்லாம் நாடகம் வேஷம். உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம யார் கூட பேச போறோம், யார் கூட டிபேட் பண்ண போறோம் அப்படின்னாக்கா, சூரியன் கட்சியில இருந்து ஒருத்தர் வந்திருக்காரு. அப்புறம் சொல்லவே இல்லை, அணில் கட்சியில இருந்து ஒருத்தர் வந்திருக்காரு. சேனலே இருக்காது, ஆளுங்க. இல்ல சொல்றேன். அணில் கட்சியில இருந்து வந்திருக்காரு. வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி விவாதிக்க போறோம் அப்படின்னாக்கா, தமிழ்நாட்டுல என்ன நடந்துட்டு இருக்கு? சிறப்பான ஆட்சி. நான் சொல்லிக்கிறேன். இல்ல புரியல எனக்கு. நீங்க பேசும்போது ஏங்க வந்து நடுநடுல பேசிட்டு இருக்காரு? அவங்களுக்கு அதான் சார், அவங்களுக்கு வந்து அந்த இது இருக்காது. அமைதியா சார், நான் கேட்கும்போது பதில் சொல்லுங்க. தமிழ்நாட்டுல என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். முதல்ல, தமிழ்நாட்டுல போதை பழக்கம் அதிகமாயிருச்சு, போதை பொருட்கள் அதிகமா புழங்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விவாதம் வந்து இங்க இருந்துகிட்டே இருக்கு. கண்டிப்பாங்க, மக்கள் மத்தியில. அதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? நீங்க எப்படி பாக்குறேன்னா, இது வந்து சீர்கெட்டு போச்சுங்க தமிழ்நாடு. எங்க பார்த்தாலும் போதை கலாச்சாரம், எல்லாமே கடத்துறானுங்க. நீங்க பாருங்க, கிட்டத்தட்ட வந்து ஒரு 140 கிலோவை எங்க அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்க பிடிச்சி. ஆமா, நடக்குதா இல்லையா? தொடர்ந்துங்க இந்த போதை தலைவிரிச்சு ஆடுதுங்க. இதெல்லாம் எப்படி என்னால வந்து ஏத்துக்க ஜீரணிக்க முடியல. அதெல்லாம் வந்து விளையாட்டு கிடையாது, இதெல்லாம் டென்ஷன் ஆகுதுங்க. நீங்க இப்போ இந்த ஆட்சியில போதை அதிகமா இருக்குன்றீங்க. ஆமா, கரெக்டா? கண்டிப்பா சார். நீங்க என்ன சார் சொல்ல வரீங்க? 1% கூட போதை பழக்கமே இல்ல. நேத்து ராத்திரி கூட சிரிக்காதீங்க, நேத்து ராத்திரி கூட விஜய் வந்து எங்க முதலமைச்சர் வந்து மாறு வேஷத்துல போயிருக்காரு. எங்க போனாரு? போதை பொருள் கடத்துற இடத்துக்கு சொல்ல முடியுமா? எங்க போனாருன்னு சொல்ல முடியுமா? அவர் போயிட்டு 4 டன் போதை பொருளை மீட்டு அங்கேயே கொளுத்திட்டு வந்திருக்காரு. அது போன ஆட்சியில குளிர போட்டாங்களே. நேத்து போயிருக்காரு. ஆபரேஷன் சிங்கமுத்து, சாரி, உளவுத்துறை சிங்கம். அவர் போய் போதை பொருளை கடத்துறவங்கள கண்டுபிடிச்சு, என்ன ஒண்ணு, அவன் தாவேக்கா நிர்வாகியா இருக்கான், அதனால அவனுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காரு. போதை பொருளாடா பெத்துச்சு உங்க அம்மாடா அப்படின்னு சொல்லி அவனுக்கு அட்வைஸ் பண்ணி அவனை திருத்தி நல்வாழ்வுபடுத்தி இப்போதைக்கு கட்சியில இருந்து எடுத்து அவனை வந்து திருத்தி இருக்காரு. ஆனா போதை பொருளை அவரே வந்து செக் பண்ணிருக்காரு, கேராயிட்டு. அப்புறம் இன்னைக்கு ரைட முடிச்சு வீட்டுக்கு வந்துட்டாரு. அட்வைஸ் பண்ணிக்கிறீங்க நீங்க. இப்ப இதுவா வந்து திமுக ஆட்சியில வந்து என்ன பண்ணுவீங்க? திமுக தான் காரணம், இவங்களால வந்து சீர்கெட்டு போது சொல்லுவீங்களா மாட்டீங்களா? கேளுங்க நீங்க அவங்கள. சரியான கேள்வி சார். இது சிரிக்கிற விஷயமா? கடத்திருக்கான். ஆமா, இவங்க பாத்தாங்க அப்படியே 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வாயாலதான் சொன்னேன் தாவேக்காரன் கடத்திருக்கான்ட்டு. அவன் வந்து திமுக ஆளு பாத்தாரு, அப்படியே போயிட்டு பாத்தாரு. ஏங்க என்னங்க நீங்க இந்த அளவுக்கு இந்த மாதிரி லூஸ்தனமா பேசுகிறாரு? ஆமா, இல்ல அது வந்து லூஸ்னா கொஞ்சம் புத்தி கம்மியா இருக்கிறவங்க அப்படி அந்த மாதிரி நீங்க எடுத்துக்கணுங்க. நான் ஒன்னும் தப்பா ஒன்னும் சொல்லுங்க. சொல்றாரு புத்தி கம்மி. அப்படியா? சரி, இருக்கட்டும். யாருக்கு என்ன மக்கள் பாக்குறாங்க, என்ன பண்றாரு? எங்களெல்லாம் சாதாரணமா நினைக்காதீங்க. மாத்திரை போட்டேன்னு வச்சுக்கோ, மாத்திரைய போடுற வரைக்கும் தான் நானு போட்டேன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான், நான் வேற மாதிரி ஆயிருவேன். மாத்திரை? ஆமா. என்ன மாத்திரை சார்? குழந்தைக்கு போடுற மாத்திரை. தப்பு இல்ல, குழந்தைங்களுக்கு மாத்திரை கொடுக்கலாம், தப்பு கிடையாது. குழந்தைங்களுக்கு மாத்திரை போடுங்க, அதையும் இப்போ தேவலாம் பேசுறான்னு தெரியல. நாங்க வந்து ஒயின் ஷாப் 716 கடையை மூடி இருக்கோம். அதனால பல 717 அந்த ஒண்ணு வந்து கணக்குல வச்சுக்காது. அது கொஞ்சம் பாண்டிச்சேரி பார்டர்ல
அதனால அதை வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வைக்கணுமா அப்படின்றனால ஒண்ணு வந்து இது பண்ணிருக்கோம். அங்க திறக்கிறது, இங்க எடுத்துன்னு போயிட்டு பிரைவேட் பார திறக்கிறது. பிரைவேட் பார் எதுக்கு? பிரைவேட் கணக்கு. எதுக்கு பிரைவேட் கணக்கு? பிரைவேட் பாரா இருந்தா சரக்கு எங்க இருந்து வருது? நாங்க அரசாங்கத்தை நடத்துறமே தவிர பிரைவேட்ட நடத்தல. ஏங்க அங்க சரக்கு கொள்முதல் பண்ணவங்க நீங்க விக்கிறீங்க. நீங்க இப்படிதான் இவங்க குறையா 11 to 11 இந்த மாதிரி பேசி பேசி எங்க தாலியா இருக்கிறாங்க. எங்களை ஆட்சி நடத்த விடுங்க முதல்ல, அப்புறம் வந்து எங்களை கிளிங்க. புரியுதா சார்? நான் ஒரு சின்ன கேள்வி கேக்குறேன். கேளுங்க. என்ன சொன்னீங்க? 6 மாசம் வரையும் அமைதியா இருப்பீங்களா? கேள்வி கேக்குறீங்க. 6 மாசம் வரைக்கும் இருப்பீங்க. வீடு புந்து ஏதாவது பண்றானுங்க, பெண்களை கற்பழிக்கிறானுங்க, கொலை பண்றானுங்க. 6 மாசம் கழிச்சு கேளுங்க அப்படின்னு சொன்னா விட்டுருவீங்களா? என்ன 6 மாசம்? 6 மாசம் ட்ரிப்பு போயிட்டு வாயா. சும்மா ட்ரிப்பு போயிட்டு வர 6 மாசம் போயிட்டு வா, அப்புறம் பாத்துப்பா. அப்புறம் நீ இங்க வரும்போது எப்படி தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் ட்ரிப்பு போயிட்டு வரணுமா? நீங்க தமிழ்நாட்டுல இருக்கிறதால தான் இந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு தெரியுது. என்ன இருக்கு? தமிழ்நாட்டை விட்டு வெளில போயிருங்க. ஏன் போகுது? இல்லன்னா நெட் ரீசார்ஜ் பண்ணாத, நிம்மதியா நீ நெட் ரீசார்ஜ் பண்ணாம வீட்டுக்குள்ள இருங்க, டிவி எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு அமைதியே இருக்கு. அமைதி. டிவி ஆல்ரெடி ஆஃப்ல தாங்க இருக்குது. கரண்ட் ஆஃப் ஆகுது. கரண்ட் ஆஃப்ல தான் இருக்குது. அப்ப டிவி என்ன? அது டிவி எதுவுமே இல்ல. இது சிரிக்கக்கூடிய சிந்திக்கக்கூடிய விஷயம். அது சிரிக்கக்கூடிய சிந்திக்கணும். அது சரியான சிந்திக்காது. அந்த கட்சியில இருக்கு. நல்லா கேளுங்க ப்ரோ. சூப்பர். எல்லாம் கிடையாது. நாங்க வந்து கரண்ட் ஆஃப் பண்றதுக்கு காரணம் என்ன காரணம்? கரண்ட் ஆஃப் பண்றதுக்கு காரணம் தான். நான் சொல்லவா? என்ன? அதாவது 200 யூனிட் ஃப்ரீ பண்ணாரு. சரி, 200 யூனிட் யூஸ் பண்ணவங்களுக்கு, அதாவது 200 மேல யூஸ் பண்ணாதான் அது 200 ஃப்ரீ. ஆமா, கரெக்டா? ஆமா. யூஸே பண்ணலனா அதனால வந்து தடுக்கறோம். அதனால கரண்ட் ஆஃப் பண்ணி தடுக்கறோம். தெரியுதா? சரி அதான் சொல்ல. அதான் தேடுறாங்க. எல்லாருக்கும் 200 யூனிட் ஃப்ரீன்னு போய் சேரணுமா இல்லையா அந்த ஸ்கீம்? அப்ப நல்லா பேசுவேன். அந்த 200 ஸ்கீம் வந்து இன்னைக்கு இந்த வீட்டுல 200 ஸ்கீம் இவன் வந்து இவன் வந்திருப்பான், அவன் வாங்கல, ஏனால கரண்ட் கட்டலையே அவனை வெறுப்பேத்துவான். இவன் அவனை போய் அடுத்து எதையா கட்டை எடுத்து அடிச்சு கொள்ளுவான். அப்ப அங்க ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனையாகும் எனக்கு. அப்போ அவர் என்ன சொல்லணும்? அண்ணாச்சி மாதிரி மேல் வீட்டுல ஃப்ரீ, கீழ் வீட்டுல ஃப்ரீ, அப்ப எங்க வீட்லயும் ஃப்ரீ அப்படின்னு சொல்லணும்ல. கரண்ட் அப்ப நைட் எவனும் தூங்க கூடாது. நைட் எவனும் தூங்க கூடாது. வெளியே உட்கார்ந்து ரவுண்ட்ஸ்ல இருந்தோம். ஆமா, போயிட்டு சோலார் வாங்கி கொடுங்க. உங்க ஆள் சொன்னார்ல, உங்க ஆளு சோலார் இது சிஸ்டம் வாங்கி கொடுங்க. அது வாங்க ஆப்போசிட் பார்த்தேன்றது கரெக்ட் தான். ஆமா, சூரியன் எங்க இருக்கு? சூரியன் எங்க இருக்கு? யூனிவர்ஸ் மேல யூனிவர்ஸ் இல்ல, அதுல முடிச்சு சோலார் சிஸ்டம்ல இருக்கு. அங்க இருந்தா வருது. சூரியன் சோலார் சிஸ்டம்ல வராது. சோலார் சிஸ்டம் தான் வரும். சன் அது எல்லாத்துக்கும் அப்பா வரவங்க அவர் சொன்ன வரவங்க எல்லாம் வரும். என்ன நீங்க எல்லாம் சொன்னா அவர் சொன்ன எல்லாம் கேக்குறேன். எதுக்குமே சூரியனை சப்போர்ட் கிடைக்காத, எதுக்கு மட்டும் சூரியனை சப்போர்ட் கிடைக்கிறீங்க? எடுங்க. அந்த சூரியன் வந்து உதய சூரியன், இது முழு சூரியன். நாங்க எடுக்கிற சூரியன் வேற. புரியுதுங்களா? அதனால இது வந்து சோலார் சிஸ்டம்குள்ளதான் வரும். அதனால நீங்க வந்து சும்மா குறை சொல்லுன்னு சொல்லாதீங்க. சரிங்களா? விடுங்க, இந்த டாபிக் விடுங்க. அடுத்த டாபிக் போவோம். அடுத்தது வாங்க. போதை பொருள் ஒரு பக்கம் இருந்தாலும் சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு கிடக்கு, கேடு கட்டு போய்க்குது. அது ஒரு பக்கம். பெண்கள் பாதுகாப்பு இந்த ஆட்சியில எப்படி இருக்கு? ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம். அவர் சொல்லுவார். சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. பெண்கள் பாதுகாப்பு பத்தி நீங்களே சொல்லுங்க. சிங்க பெண் என்ன பண்றாங்கன்னு தெரியுமா? தூங்குறாங்க. அதிரடி ரீல், சாரி அதிரடி வேட்டை ரீல்ஸா? வேட்டை சொல்லிட்டாப்புல, அவரே சொல்லிட்டாப்புல. மனசுல இருந்து வருது. பண்ணாதானே இவங்க எல்லாம் ஆக்டிவா இருக்காங்கன்னு தெரியும். அதெல்லாம் தெரியல. நீங்க எங்க இருக்காங்க தூங்குறீங்கன்றீங்க. இப்ப இருக்கிற ஆடியன்ஸ்க்கு தகுந்த மாதிரி, சாரி ஆடியன்ஸ் இப்ப இருக்க மக்களுக்கு தகுந்த மாதிரி அவங்க போறாங்க. மக்களுக்கு தகுந்த மாதிரி ரீல்ஸ் டெய்லி உங்க மூஞ்சிக்கு முன்னாடி நாங்க இருக்கோம் நான் காட்ட முடியும். இப்படி ரீல்ஸ் தான் போட்டு காட்ட முடியும். இதெல்லாம் ஒரு குறையா? இதெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, ஒரு அமைச்சர் வந்து பிரஸ் மீட் கொடுக்குறாரு, அதை கட் பண்ணி ரீல்ஸா போடுறது இல்லையா? அது நாங்க ரீல்ஸாவே போட்டுறோம். எதுக்கு நீங்க கட் பண்றீங்க? நானே டைரக்டாவே ரீல்ஸ் எடுத்து குடுத்துறேன். அந்த மாதிரி இதுதான் சிங்கப்பெண். இது சிங்கப்பெண் வச்சிருக்கீங்களா? இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல சராசரியா ஒரு நாளைக்கு 10,000 கிரைம் நடக்குதுன்னா அத பாதிக்கு பாதி 5,000 ஆக்கி இருக்காருன்னா இங்க தளபதி செஞ்ச அற்புதமான இந்த சேவையினாலதான். அதுல முக்காவாசி பேர் உங்க ஆள் தானே இருக்கானுங்க. அது கேட்க மாட்டீங்களா யாருமே? அது வந்து அது எப்படி அதுக்கும் போய் அட்வைஸ் பண்ணுவீங்களா? இப்ப எல்லாம் பண்ணக்கூடாது, ஒழுக்கமா கிரைம் வந்து தடுக்கணும்னா அந்த கிரைம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அது என்ன அதுக்காக எங்க ஆளுங்க அண்டர் கிரவுண்ட் ஆபரேஷன்ல அவங்களே பண்ணி தெரிஞ்சுக்கிறாங்க. அப்படி பண்ணி தெரிஞ்சுக்கிறானுங்க. இந்த மாதிரி ஒரு அறிவார்ந்த ஒரு சமூகத்துக்கிட்ட உலகத்துல எப்பா
சூப்பர் வேற லெவல் நீங்க. ஆமா, பின்ன நீங்க வந்து ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போறீங்க, வேலைக்கு போங்க, கம்பெனி வேலைக்கு போயிட்டு அங்க போய் என்ன வேற ஏதாவது வேலை செய்வீங்களா? அதுக்கு முன்னாடி இன்டர்ன்ஷிப் போறது இல்லையா? அந்த மாதிரிதான் இந்த கிரைம் எல்லாம் செஞ்சு பார்த்தா அது எப்படி இருக்குன்னு பாக்கணும். அதனாலதான் நீங்க செஞ்சு காட்டுறீங்க. சோ இந்த மாதிரி இருக்குது. எஸ் ஆஃப் கோர்ஸ். இதுல என்ன சந்தேகம் இருக்கு? ஓ ஜெயிலுக்கு போறதும் அப்ப இருந்து பழகிக்கலாம், ஜெயில எப்படி இருக்குன்னு. கேஸ் எடுக்கிறதுனா இங்க ஊர்ல பெரிய வேலை, கேஸ் எடுத்தா பெரிய ஆளு. அதனால எங்க ஆளு வந்து கேஸ் எடுத்து இன்னைக்கு மக்கள் மத்தியில வந்து ஆழமா நிக்கிறாங்கன்னா அது காரணம் வழக்கு எடுக்கிற எவ்வளவு பெரிய வேலை தெரியுமா? கேஸ் எடுக்கிறாங்களா? வழக்குப்பா, வழக்கா? எல்லாம் ஒரு பூமர் நடுல போடுறீங்க. அங்க ஆடியன்ஸ் இருப்பாங்களா? அடுத்து அமைதியாவே இருக்கக்கூடிய எந்த பிரஸ் மீட் கொடுத்தது இல்ல, எந்த ஸ்டேஜ்ல பேசினாலும் அப்படின்னு பேசுறவங்க தலைவர் ஏன் பிஜேபி பத்தி பேச மாட்டாரு? பயம் பயம் அப்படியா? பயமா? பயம் பேசுங்க, பிஜேபி பேசுங்க. இது கேக்குறீங்களே, ஏன் மோடி வந்து தமிழ்நாட்டை எதிர்த்து இப்ப எல்லாம் பேசுறது இல்ல? ஏன் பேசுறது இல்ல? அடி பண்ணிட்டீங்க. அவருக்குதான் விஜய் பார்த்து பயம். புரியுதா? மோடிக்கு விஜய் பார்த்து பயம். கரெக்டுங்க. நீங்க அவரை பார்த்து பேசலங்கிறீங்களே, அங்க இருக்க யாராவது ஒருத்தர் விஜய் பத்தி பேசினாங்களா? ஏன்னா பேசக்கூடிய வகையில எதுனா செஞ்சிருக்கணுங்க, செஞ்சாதாங்க பேசுவாங்க. ஒண்ணுமே பண்ணாம சும்மா மத்திய அமைச்சரவை கூட்டம் போட்டிருக்காங்க. அப்ப தமிழ்நாட்டுல இருக்க ஒரு அமைச்சர் வந்து சொல்லியிருக்காங்க, என்ன சொல்லிக்கிறாங்க, நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார் அப்படின்னு. போனீங்கன்னா அவர் குறுக்க வரமாட்டாரு. கேமரா மாதிரி அங்கேயுமே ரீல்ஸ் தானே. சிரிங்கப்பா, காமெடி பண்ணா சிரிக்கணும். நீங்க சிரிக்க மாட்டீங்க, நானே கஷ்டப்பட்டு சிரிச்சுக்கிறேன். சிரிங்க. அதான் அந்த டைலாக் சொன்னதுக்கு அப்புறம் ஒட்டுமொத்த அமைச்சரவையும் மிரண்டுச்சு. என்ன சொன்னாரு? தமிழ்நாட்டுல திமுக கூட பாத்துக்கலாம், ஆனா தாவேகா வந்துடக்கூடாது, நாடாளுமன்றமே அலற விட்டுருவாங்க ரீல்ஸ் இதுல பேசி அப்படின்னு அவங்க மிரண்டுருக்காங்க. ஆனா இவரு போய் மட்டும் தமிழ்நாடு வந்து மிக பெரிய வளர்ச்சி அடைந்திருக்கு, அப்படி பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இவரு போயிட்டு அங்க போயிட்டு கூட்டத்துல சொல்வாராம். ஆனா இங்க வந்து எந்த வளர்ச்சியும் இல்லைன்னு சொல்வாராம். எப்படி எப்படிங்க அங்க போய் திமுக புகழ புகழ்ந்துருக்கீங்களா நீங்க? நாங்க கூட புகழ்ந்துல, நீங்க போய் டெல்லியில போய் புகழ்ந்துருக்கீங்களே. எங்க தலைவர் இதை சொல்லிட்டாரு. என்ன சொன்னாங்க? எங்க அப்பா பேச்ச கேட்க மாட்டோம், எங்க அப்பனுக்கு ஏதாவது ஒண்ணா எவன் பேச்சையும் கேட்க மாட்டோம், தமிழ்நாடுங்கிறது எங்க அப்பா மாதிரி, அது இந்த இடத்துல விட்டு கொடுக்க மாட்டோம். புரியுதுங்களா? அங்க போன அதெல்லாம் அப்படிதான். இதெல்லாம் ஒண்ணுன்னு பேசிட்டு இருக்கீங்க. பேசுங்க. அதனால இப்ப நீங்க வந்து பிஜேபி வந்து பயங்கரமா எதிர்க்கிறீங்க. பயங்கரம். ஐயோ ஓடுறாங்க, அப்படி நடுங்கி ஓடுறானுங்க. அப்படியே இந்த பார்வை நீங்க பாரு பண்ண தெரியல. இது இந்த வால் எதுக்கு தெரியும்? எதுக்கு இந்த அணில் வாழ அணைய கட்டுன அணைச்சிருவேன். இது கர்நாடகால கொடுத்த வாளா? சாதாரணமா நினைச்சீங்களா? ஏங்க காங்கிரஸ் உங்கள்ட்ட தானங்க இருக்கு, அதுக்கு எங்க வாழை கொண்டு அங்க கொடுத்து இங்கே பேசிருக்கலாம். பேசுங்க, இங்கே காங்கிரஸ் எதிர்த்து போராட்டம் கொடுங்க. ஒரு ஆள்டி எங்க போய் நின்னு ஃபயரா பேசணும்னு எங்களுக்கு தெரியும், நீங்க சொல்லி தராதீங்க. எங்க பேசுவீங்க? ஃப்ளோல பேசும்போது கவுண்டருக்கு வந்து கேள்வியா போட்டு பேசுங்க, இல்லனா அவை குரூப்ல நீக்கிரோம். அவ்வளவுதான். நீக்கிங்க. வேற என்ன எல்லாத்தையும் நீக்கணும். நீங்க எல்லாத்தையும் தெரியணும். எனக்கு ஒண்ணும் தெரியல. என்ன வேணும் சொல்லுங்க. அடுத்து அதிமுகல இருந்து எம்எல்ஏ வந்துட்டு இருக்காங்களே, அவங்கள எப்படி இழுத்தீங்க? இப்ப இந்த பக்கமாவது 2 பேரு, அந்த பக்கத்தை எப்படி இழுத்தீங்க? நாங்க வருபவர்களுக்கு பதவி கொடுத்த அழகு பார்க்கிறோம், அதனால துள்ளி குதிச்சு ஓடியாடுறாங்க. இல்ல இத நீங்க எப்படி சார்? இல்ல உதிர்ந்த சக்தின்னு சொல்லுவாங்களாம். அப்படியே வந்து மற்றும் பலர் அதாவது இப்ப வந்து அந்த ஊழல் பண்ணார் பத்தி விஜய் பாஸ்கர் அவர்லாம் வராராம். அவர் வந்து இப்ப உள்ள தீய சக்தியா இருக்காப்ல, உள்ள இணைஞ்ச உடனே அப்படி தூய்மையாயிடுறாராம். அப்படியா? வந்து அவர் தூய்மை எப்படி ஆகுறாரு? அவரே சேர்க்கறீங்க பார்த்து நீங்க வந்து குட்கா கடத்திருக்கீங்க, உங்களை வந்து நாங்க சேர்த்துக்க முடியாதுன்னு விஜய் சொல்லிட்டாரு. குட்கா விஜய் பாஸ்கர்ட்டே சொல்லிட்டாரு. அப்ப அவரு என்ன சொன்னாருன்னா, இது வந்து உங்க மேல கரூர்ல போட்ட மாதிரியே என் மேல போட்ட திமுக சதி அப்படின்னு அவர் காமிச்சாரு. பழி போட்டீங்கன்னு சொல்றாரு சார். ப்ரூஃப் காட்டுங்கன்னாரு. உடனே அவரு வந்து ப்ரூஃப் காமிச்சாரு. ஒரு A4 ஷீட் பண்டில் அப்படியே காமிச்சாரு. எல்லாம் வெள்ளை வெள்ளையா இருந்திருக்கு. அவர் பேசிட்டாரு வெள்ளையா இருந்திருக்கும் போது என் மனசு மாறினோன்னு விஜய் அழுதுட்டாரு. விஜய் எழுதிட்டாரு. அப்படியே ஒரு உட்காந்து பார்த்தாரு. அதாவது இப்ப சொல்றாருல கரூர்ல மேல பழி போட்டான்னு சொல்லிட்டு, சரி பழி போட்டாங்கல்ல, இப்ப யார் பண்ணாங்கன்னு தெரியல, ஆட்சியில் நீங்க தானே இருக்கீங்க, போய் நடவடிக்கை எடுங்க, பதில் சொல்லுங்க, நடவடிக்கை எடுங்க. இப்ப எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு, தமிழ்நாட்டை முன்னாடி கொண்டு போகணும், வேலை வாய்ப்பு எல்லாத்துலயும். அது எல்லாம் கொஞ்ச நாள் தான். எங்க கம்பெனில ஆந்திராவுக்கு போயிடுச்சு, கம்பெனில ஆந்திராவுக்கு போயிடுச்சு. சேட்டலைட் கேமராவை அன்னைக்கு அந்த டேட்ல எடுத்து அங்க என்ன நடந்துச்சுன்னு பார்த்து நாங்க வழக்கு போட போறோம். சேட்டலைட் கேமராவை இப்ப எடுத்துக்கிட்டு இருக்கோம். கரூர் மக்களை பார்க்க போறாரு. ஆமா, அவங்ககிட்ட கேட்டிருக்கோம் நாங்க, நீங்க வந்து கவலைப்படாதீங்க வந்துகிட்டு இருக்கோம்னு சொல்லியிருக்கோம். கரூர் மக்களை பார்க்க போறாரு சார். பார்க்க போறாரு. எப்போ?
கூடிய வரவில்லை இன்னும் 2வது வாரத்துல திட்டமிடுறா போலியா போறதுக்கு திட்டமிடுதல் இடைத்தேர்தல் வரப்போது போவோம் நாங்க இடைத்தேர்தல் அது எங்களுக்கு தெரியும் போறீங்களா இப்ப இந்த ஒருத்தர் விஜய் பாஸ்கர் வந்தாரு போல எம்ஆர் விஜய் எதுக்கு வந்தாரு இதுக்குதான் இப்ப போறது செட்டிங் தான் பக்காவா இல்லன்னா போக மாட்டாருல்ல இப்ப போறாரு பாத்துங்க எல்லாம் நாடகம் வேஷம் ஊரே பார்த்து சிரிச்சுன்னு இருக்கு. சரி இப்ப திமுக மட்டும் விசிகால இருந்து ஒரு 4-5 பேர் போனாங்க. அப்புறம் அவங்க எம்எல்ஏவா அவங்க எம்எல்ஏவா எம்எல்ஏ சீட் இல்ல நான் கேக்குறேன் எப்படி மட்டும் உங்களுக்கு மட்டும் எம்எல்ஏ மட்டும் வராங்க வேற யாரும் வர மாட்டாங்க? ஆமா கரெக்ட் தானே. அப்ப எப்படி உங்கள முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் வந்தாரு? ஏங்க அது முன்னாடிங்க தேர்தலுக்கு முன்னாடி வந்தாருங்க. முன்னாள் முதலமைச்சர் வரதுக்கும் எம்எல்ஏ வரதுக்கும் இது இல்லையா? அது தேர்தலுக்கு முன்னாடி தானே வந்தாரு. சார் எங்களுக்கு வந்தா நீங்க வந்து பேரணுவீங்க, உங்களுக்கு வந்தா சார் தமிழ்நாட்டு மக்களை ஒண்ணும் தெரியாம பேசுங்க. அதாவது ஒரு எம்எல்ஏ வந்து முன்னாடி தேர்தலுக்கு முன்னாடி வரதை விட ஜெயிச்சதுக்கு அப்புறம் வருது எப்படி? அது வெறும் எம்எல்ஏக்களா தேர்ந்தெடுப்பீங்களா? எம்எல்ஏக்கள் மட்டும்தான் அப்படி இறங்கிடுறாங்களா? எனக்கு புரியலையே. இதான் கேட்டு சொல்லுங்க நீங்க. பேசுங்க. எம்எல்ஏ பேசும்போதுதான் எனக்கு இன்னொரு விஷயம் என்னது, நம்ம டிவிக்கு எம்எல்ஏ பத்தி பேசிடுவோம் சார். எனக்கு ஹரிஷ் எம்எல்ஏவை பிடிக்காது சார். நான் அவரை சொல்லவே. அப்ப யார சொல்ல வரீங்க? எனக்கு அந்த ஆலந்தூர் எம்எல்ஏ வந்து ஹரிஷ் எம்எல்ஏ பிடிக்காது. ரீல்ஸ் மோகன் நான் தாவேக்கு ஆதரவா இருந்தாலும் அந்த எம்எல்ஏ பிடிக்காது சார். பிடிக்காது சார். புரியுதுங்களா சார்? இந்த விஷயத்துல உங்க சப்போர்ட் சார். எனக்கு புரியல ஏன் சப்போர்ட்னு தெரியல. ஏன்னா நீங்க திமுக நானும் தாவேக்கா. ஆனா எனக்கு இங்க ஒரு எம்எல்ஏ பிடிக்கல, அதனால நான் வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட். கரெக்ட். நீங்களும் இப்ப அந்த எம்எல்ஏ அடிச்சு பேசி ஆகணும். இல்லங்க நான் வந்து இப்ப அந்த எம்எல்ஏ டிவிக்கு எம்எல்ஏ பேசலாம். பட் ஆனா ஒரு மனிதனா தானே பேசுறேன் நானு. நீங்க தேவையில்லாத விஷயத்தை எப்படி மேல போடுறீங்க? நீங்க ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. புரியல சார். அதாவது டிவிக்கு எம்எல்ஏ அது வேற, கட்சி ரீதியா வேற. பட் ஆனா ஒரு மனிதனா நீங்க பாக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு மனிதன், நல்ல மனிதன். அப்ப விஜய் என்ன மிருகமா? எனக்கு சார் அது ஓகே சார். அப்ப எல்லாரும் அப்படி பாக்கணும் சார். இவரை மட்டும் எதுக்கு சார் ஸ்பெசிபிக்கானா? நான் எங்க பார்த்தேன், நான் ஓப்பனா பார்த்தேன், நடந்துச்சு விஷயம். எங்க வீடு எங்க ஆபீஸ் ஆலந்தூர்ல. அவரு ஆலந்தூர். சிரிக்க வேண்டிய அவசியம் என்ன? இது புரியல எனக்கு. எங்க இருந்து பாத்தீங்கன்னா நான் ஆபீஸ் அண்ணந்து பார்த்தேன். சரி சார். அப்புறம் சரி புரியுது. கிண்டியில இருந்திருந்தீங்கன்னா அங்க ஒரு எம்எல்ஏ, சைதாப்பேட்டையில இருந்தீங்கன்னா சைதாப்பேட்டை எம்எல்ஏ பிடிச்சிருக்குமா? அப்படின்னா இல்லையே. தவறு செஞ்சால் எங்களை தட்டி கேட்போம், நல்லது செஞ்சா ஓகே சார். தவறு செஞ்சா தட்டி கேட்பீங்களா? ஆமா கண்டிப்பா சார். கண்டிப்பா கேட்பேன் சார். அமைச்சர் ஒருத்தர் இருக்காரு சார். சரி சரத்னு சொல்லிட்டு. இல்லங்க என்ன அவர் மேல எனக்கு சரத் பண்ணதுல உடன்பாடு இல்ல. அவர் வந்து மருத்துவ பரிசோதனை செஞ்சுட்டாருன்னா இந்த பிரச்சனை எல்லாம் முடியும். அவர் பண்ணது நிறைய விமர்சனங்களுக்கு வந்திருக்கு. இதுல வந்து இது சிரிப்பு நிகழ்ச்சி மாதிரி போல, இது வேற மாதிரி மாத்துறீங்கன்னு நினைக்கிறேன். இது தவறான ஒரு போதை. இது அதுல சரத்தை பத்தி ஏதோ நல்ல வீடியோ வேற போட்டீங்க. அதாவது ஏங்க அது வந்து ஒரு பாரு, நான் ஒன்னு சொல்லட்டுமா, ஒரு அமைச்சரா இருந்து தவறு செய்திருந்தாலும் எதிர்த்து கேட்போம். பட் ஆனா இது வந்து எப்ப நடந்தது? இது அது ப்ரூஃப் ஆச்சா? எப்ப நடந்தாலும் என்னங்க, நடந்தது தானங்க. அது ப்ரூவ் ஆச்சா இல்லையா? அதுதான் ஒரே கேள்வி எனக்கு. அனில் வாழ்த்துது. இந்த மாதிரி எல்லாம் வந்து நீங்க பேசிட்டீங்கன்னா தப்பாயிடுங்க. நீங்க எப்படி ஒரு அமைச்சர் போதை பொருள் ஒரு இல்லங்க வந்து அமைச்சர் வந்து குரோசின் மாத்திரை, பாராசிட்டமால், டோலோ மாத்திரை தான் இருக்கட்டும். நீங்களும் ஐபிஎல் போனீங்களா? வேற ஏதாவது உங்களுக்கு அப்ப நீங்க போய் பாத்தீங்களா அவர் வந்து அந்த மாதிரி பண்ணது? பாத்தீங்களா என்ன வீடியோ வந்துச்சு? ஒரு பப்ளிக் ஃபோரம்ல உட்காந்து இந்த மாதிரி பண்றாங்களா? இது வந்து தேவையில்லாத கான்வர்சேஷன் ஆகுது. நான் வந்து டிவிக்கே அமைச்சரை எதிர்ப்பேன். கரெக்டா? அவரும் அமைச்சர் தானங்க. ஆனா வந்து நல்லா வாங்கிருக்கீங்க. இதுக்கு முன்னாடி வந்து நடந்த விஷயத்துல இப்ப நீங்க போட்டு காமிச்சு நீங்க வந்து பண்றது சொல்லிட்டு போங்க. வந்திருக்கு. இப்ப வெயிட்டா வாங்கிருக்கீங்களா இல்லையா? அப்படி கிடையாது. அப்ப நல்லது என்ன நினைக்கிறீங்க? டிஎம்கே பத்தி பேசிட்டு இருந்தீங்க, ஆதரவா பேசுறீங்க. இப்ப ஏன் நீங்க அவருக்கு ஆதரவா பேசுறீங்கன்னு என்னோட கேள்வி. ஏங்க டிவிக்கு அமைச்சர், டிவிக்கு எம்எல்ஏ தவறு சொன்னா நானும் பேசுறேன். இது வந்து சம்பந்தமே இல்லாம இருக்கு. இது அமைச்சர், அதாவது உங்களுக்கு என்ன வேலை? நல்லது ஏங்க என்ன நல்லது என்ன? நீங்க பாட்டு ஆள் இருக்காங்க. திமுக இருந்து எதுக்கு நீங்க அந்த ஆளுக்கு சப்போர்ட் பண்ணி? நான் வந்து திருப்பி சொல்றேன், ஒரு அமைச்சரா இருந்து தவறு பேச நான் பேசுவாங்க. அமைச்சர் 3-4 வருஷத்துக்கு முன்னாடி என்ன கட்சியே கிடையாது உங்களுக்கு. கேக்குறேன், ஏதாவது வந்திருக்குன்னா ஓப்பனா சொல்லுங்க. அப்ப நீங்க கூட தான் தங்க மோதிரம் போட்டுங்க.
இது வந்து இது நான் சொல்லிடுறேன். இல்லையே அமைச்சர் தான் கொடுத்தாரா இல்ல ஹரிஷ் கொடுத்தாரா சொல்லுங்க ப்ரோ. இதெல்லாம் வந்து தேவையில்லாத பேச்சு பேச என்ன தேவையில்லாது. அப்ப என்ன சப்போர்ட் பண்ணி இது நிகழ்ச்சி வந்து யாருமே நைஸா வந்து வாங்க ஒரு டிபேட் ஷோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வச்சு வந்து என்ன வந்து ரோஸ்ட் பண்ணலாம் நீங்க பிளான் பண்றீங்க. ரோஸ்ட் பண்ண முடியும். நீங்க வந்து ஹரிஷ் எம்எல்ஏக்கு ஃபயர் விட வேண்டிய காரணம் என்ன? ஏங்க நான் அந்த ஹரிஷ் எம்எல்ஏ ஃபயர் விட்டதை பார்த்து பல் டாக்டர் நம்ம இவரு தப்புவே மிரண்டாரு. எனக்கு இப்படி ஒரு அடிமை யாரு இல்லையே அப்படின்னு நீங்க வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு. அதாவது ஒரு மனிதனா பார்த்து நல்லது பண்ணாப்புல அவ்வளவுதான். மனிதனா நீங்க வந்து மரிய மனுஷன் தெரியலையா? நான் பாக்கலையே. நான் பார்த்தா பேசுவேன். அப்ப வீட்டை காலி பண்ணி நீங்க அவர் ஏரியாவுக்கு போக. அப்ப மாசம் ஒரு வீடு ஒரு தொகுதிக்கு போயிட்டா அது எப்படி உங்க பக்கத்துல இருக்கவங்களும் மனுஷனா? அப்ப என் ஏரியால கூட தான் ஒரு ஆள் எம்எல்ஏவா இருக்காரு. அவரை பாக்குறதுக்கு எனக்கு 2 கை 2 கால் இருக்கு, மனுஷன் மாதிரியே இருக்காரு. அதாவது இப்ப நீங்க வந்து இப்ப வந்து என்ன இது பண்றீங்க, நீங்க வந்து அமைச்சருக்கு ஆதரவு, அப்புறம் வந்து டிவி எம்எல்ஏக்கு ஆதரவு. அமைச்சர் எம்எல்ஏ விட எந்த ரெசார்ட்டா, எந்த ஹோட்டலு, எத்தனை ஃப்ளோர், எந்த நேரம், என்ன அது உங்களுக்கு தாங்க தெரியும். நீங்க டிவிக்கு நான் வந்து திமுக காரன், இது வந்து பழைய நியூஸ்ன்னு சொல்லிட்டு போடுறாங்க. அது நான் இப்போ அமைச்சரா வந்து பேசினா நான் எதிர்க்கிறதுக்கு காரணம் இருக்கும். இப்ப சம்பந்தமே இல்லாம தூக்கின்னு வந்து இது பத்தி பேசுறது இது இது வேணும்னு வரதுக்கு முன்னாடியே அவங்களுக்குள்ள இதெல்லாம் பர்சனலா போயிடுச்சு. அதனால நீங்க பேசுனீங்க. யாருக்கு நீங்க சொல்ல வேண்டியதானே இந்த மாதிரி அவர் வந்து நடந்த நிகழ்ச்சி யாருக்கு பர்சனலா போச்சு? விஜய் வந்து அரசியல் வரதுக்கு முன்னாடியே அந்த விவகாரத்து வழக்கெல்லாம் போச்சு. அதை மட்டும் ஏன் நீங்க வந்து ஏன் அதை எப்படி பண்ணலாம் நீங்க பேசுறீங்க? ஏங்க அது வெளியில வந்துருச்சுங்க. அது அவங்க பர்சனல் மட்டும் இல்ல. நான் என்ன சொல்ல வரேன்னா அவங்களுக்கு ஃபேமிலி ப்ராப்ளம் கொண்டு வந்து பேசினாங்க. ஏன்னா வந்து ஒய்ஃபே சரியா பாத்துக்க முடியல, எப்படி வந்து ஒரு மக்களை பார்த்து கேள்வி அமௌண்ட்டுக்கு நீங்க இன்னும் எத்தனை வீடியோ போட போறீங்கன்னு சொல்லுங்க. எதுக்கு நாங்க ஏங்க போன வீடியோ ஒரு சின்ன ஒரு அபிப்பிராயத்தை கொடுத்தோம். அதுக்காக வந்து இவங்க வந்து டிவிக்கேன்னா அதாவது பேசுற ஒரு டிபேட்ல பேசுற எனக்கே என்ன வெயிட்டா கவனிக்கிறாங்கன்னா அப்ப கவனிக்கிறாங்களா? பாத்துங்க. இது உண்மையா சொல்றாங்க. இது வந்து காமெடி ஷோ இல்ல, உண்மையா வாங்குறாப்ல. அப்ப நீங்க நான் வாங்கல. நான் சத்தியமா ஆதரவா பேசுனா நான் வாங்கலையே. பேடிஎம் ரூபாய் நான் வாங்கல. வாங்கினா நீங்க கொஞ்சம் கொடுங்க ப்ரோ. அப்புறம் ஏன் சம்பந்தம் இல்லாம ஏங்க திமுகவிலே எத்தனை எம்எல்ஏக்கள் இன்னும் ஜெயிச்சிருக்கிறாங்க. அவங்கள பத்தி ஒரு வீடியோ ஏன் பேச நாங்க பேசணுமே. எத்தனை எம்எல்ஏ பத்தி பேசிருக்கோம்? திமுக எம்எல்ஏ பத்தி எடுங்க, டீடைல்ஸ் எடுக்க தேடுங்க, எல்லாத்துலயும் இருக்கும். ஜெயிச்சதுக்கு அப்புறம் இப்ப இன்னைக்கு கூட வீடியோ பேச தான் வந்திருக்கேன் நானு. யார் ஜெயிச்சது? ஃபர்ஸ்ட் இந்த அவதூறு காலப்பருந்து நிறுத்துங்க முதல்ல. நீங்க விர்ச்சுவல் வேரியேஷனாவே அவதூறு காலப்பருந்து. நாம ரெண்டு பேரும் இனிமே தாவேகா. யாருங்க? நான் தாவேகா கிடையாதுங்க. நீங்க தாவேகா வருங்க. எங்களுக்காக செயல்பட போறீங்க. நான் கிடையாதுங்க. நான் திமுக காரங்க. நான் வர மாட்டேங்க. நான் டிவி வந்து அமைச்சர் வந்து போதை பொருள் கடத்தல ஒரு இதுதான் பவுடர் தான், பான்ஸ் பவுடர் தான் அப்படி என்னமோலாம் உருட்டிக்கிட்டு இருந்தீங்க. பான்ஸ் பவுடரா? இது பான்ஸ் பவுடர் எங்க? அங்க அது என்ன மாத்திரதாங்க. அது என்னன்னா எனக்கு இப்ப ஒரு மாத்திரை நம்மளே நமக்கு எதிராக பேசுறாப்புல அப்படின்னு உங்களை ஆச்சரியமா பாக்குறாரு. பாக்கட்டும், நம்ம இருக்கிறத பேசுறோம் அவ்வளவுதானே. அது நான் ஃபைன் போடுறேன் நுனி காட்டுறீங்களா? ஏங்க ஆல்ரெடி வந்து அது வந்து அரைச்சி குத்துட்டேன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டாங்க. நானு அவன் வைஃப் வந்து குடுத்துட்டாங்க, இதை கலந்து வைங்க. கேள்வி ஹரிஷ் அதிகமா கொடுத்தாரா அமைச்சர்? அப்புறம் அசிங்கமா எதுனா கேட்பாங்க. நானு சரி வாங்க வரேன். சரி வாங்க வயது ஓட்டிங்க தானே? சரி சொல்லி குடிச்சிட்டு வரலான்னு போனேன். அவள் சீக்கிரம் பயங்கன்றீங்க என்ன போயிட்டு. சரி எவ்வளவு? யாரு அமைச்சர்? நான் பேச்சாளர் ஆயிட்டேன்னா சரி இருங்க, எவ்வளவு வாங்கினாலும் நீங்க தனியா வாங்கிங்க. நம்ம நிகழ்ச்சியை முடிச்சுப்போம். நன்றி.